ஹலோ ஆல், வெல்கம் டு ரோசாரி கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா லீஃப் ஃபில்லிங். ஓகே, எம்போஸ்டு லீஃப் ஃபில்லிங். அது நம்ம பேசிக் கிளாஸில் நிறைய பார்த்துருந்தோம். இதில் அட்வான்ஸில் நம்ம எம்போஸ்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகே, தேவையான பொருட்கள்: ஃபேப்ரிக் க்ளூ, எம்போஸ்டு த்ரெட், பைப்பிங் த்ரெட் நீடில். அயன் நீடில் எடுத்திங்கன்னா நம்பர் கிடையாது. நீங்கள் துலிப் நீடில் எடுத்திங்கன்னா நம்பர் 13 அல்லது 14 யூஸ் பண்ணிக்கோங்க. கிளாஸ் மார்க்கிங் பென்சில், காட்டன் த்ரெட், பைப்பிங் த்ரெட்டை நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு. அப்புறமா சில்க் த்ரெட்டு 2 ஸ்டாண்ட்ஸ் வேணும். ஓகே, 2 லேயர் வேணும். ஸோ அதனால் இன்னொரு இதில் நீங்கள் சுற்றி எடுத்துக்கோங்க. பாபின்லேயும் சுற்றி எடுத்துக்கலாம், இல்லைனா இதே போல் காலியான நூல் இதுலேயும் சுற்றி எடுத்துக்கலாம். ஓகே, எதில் வேணாலும் நீங்கள் சுற்றி 2ஆக எடுத்துக்கணும். சில்க் த்ரெட் எப்போவுமே 2ஆக எடுத்துக்கணும். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா தேர்டு டைப்பு பார்க்க போகிறோம். அவுட்லைன் கொடுத்து எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. ஓகே, தேர்ட் டைப் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் நம்ம லீஃப் வரைஞ்சிக்கணும். லீஃப் வரைஞ்சிட்டு அதில் பைப்பிங் த்ரெட் கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணோம், அவுட்லைன் கொடுக்கணும். ஓகே, அவுட்லைன் கொடுத்துட்டு அடுத்து எப்படி பண்ணணும்னு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு 2 டைப்புமே எல்லாருக்குமே புரிஞ்சிடுச்சு. தேர்ட் டைப்பு புரியலைன்னு சொன்னீங்க. நான் ஹோம்ஒர்க்காக கொடுத்துருந்தேன், புரியலை சொன்னீங்க. ஓகே, அதனால தான் நான் போட்டு காமிக்கிறேன். நம்ம இங்கேருந்து ஒரு சென்டிமீட்டர் கேப் அந்த ஸ்லாண்டிங்கில் நம்ம எடுக்கணும். ஓகே, கொஞ்சம் கீழே எடுக்கணும். அந்த ஸ்லாண்டிங் எவ்வளோ அழகாக வருதோ அதுக்கு தக்கன லீஃபும் நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ இங்கேருந்து எடுக்கிறோம். எடுத்துட்டு ஃபஸ்ட்டில் நான் என்ன சொல்லியிருந்தேன், இங்கே வெளியே நீங்கள் ஸ்டிச் போடணும்னு சொன்னேன். ஓகே, லாக் ஸ்டிச். இப்போ என்ன பண்ணால் அதுக்கு கீழே லாக் ஸ்டிச் போட்டுட்டு எடுக்கிறீங்க. பேக் ஸ்டிச் போடுறோம். ஓகே, போட்டுட்டு எடுக்கிறோம். எடுத்துட்டு இதுக்கு உள்ளே கொஞ்சம் ஃப்ரண்டில், ஓகே, இந்த கார்னரில் கொஞ்சம் ஃப்ரண்டில் குத்திட்டு லாங் செயின் போடுறோம். போட்டுட்டு அதுக்கு பக்கத்துலேயே உள்ளே, வெளியே இல்லை, அவுட்லைனுக்கு வெளியே இல்லை, உள்ளே நம்ம லாக் ஸ்டிச் போடணும். அதே போல் இங்கே கீழே கொண்டு வரணும். கீழே கொண்டு வந்துட்டு லாங் செயின், லாக். ஓகே, மறுபடியும் மேலே அந்த செயினுக்கு உள்ள அவுட்லைன் கொடுத்துருக்கனால உள்ளே கொஞ்சம் கீழே குத்திட்டு அடுத்து கொஞ்சம் மேலே நம்ம லாக். ஓகே, இதே போல் ஃபுல்லாக பண்ணணும். இதுக்கு கீழே ஓகே, திரும்ப அடுத்து மேலே போங்க. மேலே லாங் செயின், ஷார்ட் செயின் தான் லாக்கு. ஓகே, கீழே எடுத்துகிட்டே இருக்கணும். கிராஸில் நீங்கள் எவ்வளோ தூரம் போடுறீங்களோ அவ்வளோ தூரம் லீஃபு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ரொம்ப சிம்பிள் தான், ஸ்லோவாக தான் சொல்லி கொடுக்குறேன். ஈஸியாக புரியும். புரியலைன்னா நீங்கள் கிளாஸில் கேளுங்க, உங்களுக்கு எல்லாமே நீட்டாக சொல்லி கொடுப்பேன். வாட்ஸ்அப் குரூப்பில் இல்லாதவங்க கமெண்டில் கேளுங்க, உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். இந்த மாதிரி கேப் வரக்கூடாது. கேப் வந்துச்சுன்னா பிரிச்சுட்டு போடணும். எப்போவுமே ஃபில்லிங் பண்ணும்போது, எந்த ஃபில்லிங்காக இருந்தாலும் சரி, ஃபில்லிங் பண்ணும்போது கேப் வரக்கூடாது. கேப் வந்தால் நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு. கேப் வந்தாலே பிரிச்சுடுங்க. பிரிச்சுட்டு நீங்கள் பண்ணுங்கள். இல்லைன்னா அட்ஜஸ்ட் பண்ண முடியும்னா அடுத்த ஸ்டிச் போடும்போது கொஞ்சம் அதை மேலே தூக்கி பண்ணுறது போல் பண்ணணும். அப்போ அது அட்ஜஸ்ட் ஆகும். ஓகே, இங்கே கீழே அப்படியே ஸ்டிச் பண்ணுங்கள். மேலே போகும்போது அந்த லாக்கை கொஞ்சம் மேலே போடுங்க, அவ்வளோதான். ஓகே, சேம் ஃப்ளாட் லோடிங் தான். நீங்கள் பட்டன் ஹோல்லையும் இது ஃபில் பண்ணலாம். உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தடில் நீங்கள் பண்ணுங்கள். லீஃப் ஃபில்லிங் எல்லாமே நீங்கள் நிறைய லீஃப் ஃபில்லிங் கற்றுக்கோங்க. திரும்ப போட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும், அதே போல் நல்லா நீட்டாகவும் வரும். ஓகே, நிறைய ப்ளவுஸில், நிறைய ப்ரைடல் ப்ளவுஸில் நம்ம லீஃப் போடுவோம். சின்ன லீஃபாக போட்டு பழகுங்க.
அதுதான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும். ஓகே, ப்ரொஃபஷ்னலாக பண்ணும்போது நம்ம சின்ன சின்னதை தான் போட்டு பழகணும். ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ராக்டிஸ்க்கு கொஞ்சம் பெருசாக போட்டு பழகுங்க. அதுக்கு அப்புறமா போக போக நீங்கள் வந்து சின்ன சின்னதாக போட்டு பழகுங்க. ஏன்னா நிறைய கொடி டிசைன் எல்லாம் போடும்போது நம்ம குட்டி குட்டியாக தான் போடணும். ஓகே, குட்டி குட்டியாக போடும்போது நமக்கு அந்த டைம் கஷ்டமாக இருக்கும். இப்போவே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டோன்னா அப்போ ஈஸியாக இருக்கும். இப்போவே சின்ன ஒரு பார்டர் போல், கொடி பார்டர் போல் வரைஞ்சிட்டு அதில் சின்ன சின்ன லீஃபாக போட்டு ட்ரை பண்ணுங்க. ஓகே, கிராஸாக தான் வரணும். கிராஸாகவே லீஃப் எப்போவுமே போடுங்க. நூல் எப்போவுமே பிரிஞ்சு வந்துச்சுன்னா நீங்கள் அதை பிரிச்சுட்டு போடுங்க. அதோட ஷைனிங் போயிடும் இல்லாட்டி. ஓகே, ஷைனிங் போனாலே சில்க் த்ரெட் நம்ம போட்டு பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். ஒரு த்ரெட் வந்தாலும் அதே போல் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் 2 த்ரெட் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போவாங்க. ஓகே, நம்ம ஸ்பீடாக போடும்போது சில நேரம் ஒரு த்ரெட் வரும். அதனால் அதை நம்ம இது பண்ணக்கூடாது. அதை நம்ம ஒரு த்ரெட்டு தானே, இது அடுத்ததில் நம்ம 2 சேர்த்து எடுத்துக்கலாம் எடுக்கக்கூடாது. அது வந்து இடையிலேருந்து கலண்டுட்டு வரும் உங்களுக்கு பிறகு. த்ரெட்டு பழைய த்ரெட்டாக இருந்தால் உங்களுக்கு அறந்து வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அறந்து வந்துச்சுன்னா நீங்கள் பழைய த்ரெட்னா புது த்ரெட்டு மாற்றிக்கோங்க. லாஸ்ட்டில் இப்படி தான் கிராஸாக நீங்கள் கொண்டு வந்து முடிக்கணும். இப்போ இதில் போடும்போது இந்த கார்னர் வரைக்கும் அந்த கிட்ட வரைக்கும் கொண்டு வரணும். கொஞ்சம் முன்னே வச்சுட்டு நீங்கள் அடுத்த லாக் ஸ்டிச் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ லாஸ்ட்டாக நம்ம போடும்போது இங்கே கேப்பு தெரியுது, அப்படி தானே, சின்ன சின்ன கேப் அங்கங்கே தெரியுது. ஸோ அதை மறைக்கிறதுக்கு என்ன பண்ணால் சுற்றி ஒரு செயின் ஸ்டிச் உள்ளே கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க, அது அப்படியே மறைஞ்சிடும். ஓகே, அந்த கேப்பு தெரியாது. இதுதான் தேர்ட் மெத்தட். எண்ணெய் போட்டு ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம இதில் ஃப்ளாட் லோடிங் வச்சு பண்ணோம். நீங்கள் பட்டன் ஹோல் ஸ்டிச் வச்சும் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இதே போல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி நான் செகண்ட் மெத்தட் சொல்லி கொடுத்துருக்கேன்ல, அதே போல் இந்த அதாவது அவுட்லைனுக்கு உள்ள நீங்கள் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். நிறைய விதவிதமாக நீங்கள் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ.